வேத தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் 1:1. ஒருவர் வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இன்னதான்ல தலைப்பு வார்த்தை. வார்த்தையை பற்றி பார்க்க போகிறோம். வார்த்தை என்றால் தேவனுடைய வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மாசமாகவே தேவன் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். 2 மாசமாகவே தேவன் இந்த வசனங்களை எனக்கு உணர்த்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதற்கு பிறகு வருகிற வசனங்களை பார்க்கும்போது அவர் அழகாக, அருமையாக, அதிசயமாக, பிரமிக்கத்தக்க அதிசயமா ஒவ்வொன்றையும் உண்டாக்கினார் என்று அந்த வேத பகுதி முழுவதும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 4:4 சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபித்தால் மட்டும் போதாது, வேத வசனங்களை வாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேத வசனத்தை மேலோட்டமா ஒரு கதை போல வாசிக்காதபடிக்கு அந்த வேத வசனங்கள் படிக்கிற அந்த காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வேத வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். அந்த வேத வசனங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து பார்க்கும்போது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 13 வரைக்கும் பார்க்கும்போது அந்த இடத்துல நூற்றுக்கு அதிபதியை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு அநேக சேவகர் உண்டு. ஒருத்தனை வா என்றால் வருகிறான், ஒருத்தனை போ என்றால் போகிறான், ஒருத்தனை இதை செய் என்றால் செய்கிறான். அப்படிப்பட்ட நூற்றுக்கு அதிபதி கூட ஒரு வேதனை வந்துவிட்டது, ஒரு கவலை வந்துவிட்டது. அது என்ன என்று பார்க்கும்போது நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன், நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை பட்டு கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அந்த நூற்றுக்கு அதிபதி டாக்டரை தேடி போகவில்லை, வைத்தியர்களை தேடி போகவில்லை, சொந்த பந்தங்களை போய் ஆலோசனை கேட்கவில்லை. அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரே ஒரு காரியத்தை தான் செய்கிறான். ஹல்லேலூயா. இயேசுவின் இடத்தில் நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கொடிய வேதனை படுகிறான். நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 8:13 சொல்லுகிறது, இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள்னு சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் அந்த நிமிடமே, அந்த நிமிஷமே அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, மத்தேயு 8:8 சொல்லுகிறது, அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று. ஹல்லேலூயா. ஏசாயா 55:11 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை வெறுமனே திரும்பாதான், அது கிரியை செய்து விட்டுதான் திரும்பும். ஹல்லேலூயா. எரேமியா 15:16 சொல்லுகிறது, எரேமியா சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 1:12 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை தீவிரமாக கிரியை செய்கிறது என்று. ஹல்லேலூயா. சங்கீதம் 119, 105 சொல்லுகிறது, அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 119, 130 சொல்லுகிறது, பேதைகளை உணர்வுள்ளவர் தாக்குகிறது வசனம். ஹல்லேலூயா. சங்கீதம் 119, 140 சொல்லுகிறது, அவருடைய வசனம் நம்மை புடமிடுகிறதா காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை ஒருவர் வாசி. அதே மாதிரி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் வாசிக்கலாம்.
இந்த பேதுருவை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் 4ஆம் அதிகாரத்திலையும் அந்த அப்போஸ்தலர் அதிகாரத்தில் எல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல பேதுருவை பார்க்கிறோம். பேதுரு மீன் பிடிக்கிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. அந்த மீன் பிடிக்கிற காரியங்களை குறித்து மட்டும்தான் பேதுருக்கு தெரியும். பேதுரு படிப்பறிவில்லாத ஒரு பேதையாய் இருந்தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பேதுரு பிரசங்கிக்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே பேதுரு மீண்டும் பிரசங்கிக்கும் போது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டது மட்டும் அல்ல, அந்த வார்த்தையை அவன் பேசின அந்த தேவ வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:14 சொல்லுகிறது, பவுல் பிரசங்கிக்கும் போது லீதியாளுடைய உள்ளங்கள் திறக்கப்பட்டது என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கும் போது, தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் கடந்து வரும்போது அசதியா இல்லாதபடிக்கு, நிர்விசாகமா இல்லாதபடிக்கு, அசால்ட்டா இல்லாதபடிக்கு அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா.